எந்த வண்டியும் நிக்காம போறத பாக்யா பழனிசாமி பாக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்னு பழனிசாமி சொல்றாரு. எழில் கிட்ட செல்வி கேக்குறாங்க, அக்காவையும் அண்ணனையும் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு தோணுதுக்கா. அக்கா என்னமோ நீங்க சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க. என்னக்கா? தம்பி, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. உங்க அப்பா கூடயும் சந்தோஷமா இல்ல உங்க அம்மா. ஏற்கனவே கேட்டேன்க்கா, அதுக்கு தான் படார்னு அரைஞ்சிட்டாங்க அம்மா. அது அம்மா தானக்கா மனசு வைக்கணும். பழனிசாமி பாக்யா கிட்ட சொல்றாங்க, வேற ஒரு நல்ல இடமா பாக்கலாங்க. ஆனா பாக்யா சொல்றாங்க, ரெஸ்டாரண்ட்டும் பார்க்கிங்கும் தள்ளி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் அப்படிதாம்மா வச்சிருக்காங்கன்னு எழில் சொல்றாரு. நம்ம வேணும்னா நல்ல ஆளா அங்க வேலைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. பாத்துக்கிறேன்னு பழனிசாமி சொல்லிட்டு போயிடுறாரு. கார்ல போறப்ப பழனிசாமி இடத்த பாக்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு பாக்யா கிட்ட சொல்றாரு, அந்த இடம் 4 பில்டிங் தள்ளி இருக்கு மேடம், நம்ம ஹோட்டலை விட்டு. அதனால பார்க்கிங்க்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இடம் ஓகேன்னா பேசிடலாம் மேடம். பாக்யாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு பழனிசாமி சொல்றாரு. கோபியோட கேன்டீன்ல ராதிகா வந்திருக்காங்க. ஆர்டர்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கோபி சொல்றாரு. ஷெஃப பத்தி பெருமையா ஷெஃப வச்சுக்கிட்டு கோபி சொல்லிக்கிட்டு இருக்காரு ராதிகா கிட்ட. நான் தான் போதும் போதும்னு கண்ணை காட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல கோபி, நான் கவனிக்கவே இல்லை ராதிகா. நல்லாதான் சமைக்கிறாரு, அதுக்காண்டி இவ்வளவு பாராட்டமா கோபி? நல்லா பண்ணினாருந்தானே சொல்ல முடியும் ராதிகா. இத்தனை வருஷம் எப்படி பிசினஸ் பண்ணீங்க? அங்கேயும் இதே மாதிரி பாராட்டிக்கிட்டே இருந்தீங்களா? ஆமா, நீங்க ஏன் பிசினஸ் க்ளோஸ் பண்ணீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது கோபி. ராதிகா, அவங்க நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அவங்கள மோட்டிவேஷன் பண்ணணும்ல. அப்படிதான் கோபி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாராட்டினோம்னா இஷ்டத்துக்கு லீவு போடுவாங்க. அவங்க பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்றத எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்ற மாதிரி சூழல் வந்துடும். எதா இருந்தாலும் அளவோட வச்சுக்கணும். புரியுதா கோபி? நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க கோபி, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திப்போம்.